என் பேர் ஜெம்லஸ் மேரி. நான் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. டாக்டர் மெரினா மேம் கிட்ட தான் காமிச்சிட்டு இருந்தேன். ஒரு 8 மந்த் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. கடைசியில் பெயின் வந்ததுக்கப்புறமா 9 மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொன்னாங்க, பிளாசண்டா வந்துட்டு வெளியில் வந்துருச்சு, யூட்ரஸ்லேருந்து வெளியில் வந்துருச்சு, உடனே வந்து சரியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியோ டாக்டர் தான் காப்பாற்றினாங்க. டாக்டர் மெரினா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நல்லபடியாக குழந்தைய எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா யூட்ரஸ் வெளியில் பேபி வந்து யூரின் பிளாடரில் வந்துட்டு டச் ஆகிட்டு இருந்தது. இது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஆனால் என்னையும் பேபியவும் காப்பாற்றி கொடுத்தது என்னால் நம்பவே முடியல. நான் இருப்பேனா அப்படிங்கிறது கூட எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, டாக்டரும் சரி, ஸ்டாஃபுங்க எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. உடனே டக்குன்னு வந்துட்டு எனக்கு எல்லாமும் செஞ்சு குழந்தைய நல்லபடியாக என் கையில் கொடுத்துட்டாங்க. என்னையும் காப்பாற்றிட்டாங்க. நானும் இப்போ நல்லா இருக்கேன். குழந்தையும் இப்போ நல்லா இருக்கா. குழந்தை பிறந்தப்போ வந்துட்டு வெயிட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ப்ரீத் பண்ண முடியல. ஆனாலும் இன்குபேட்டரில் வச்சு என் குழந்தையும் சரி பண்ணி இப்போ கொடுத்துட்டாங்க. 15 டேஸ்க்கு அப்புறம் குழந்தை கையிலையும் கொடுத்துட்டாங்க. குழந்தை நல்லா இருக்கிறா. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தான் நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். நான் குழந்தைய எப்படி பார்ப்பேனா, நான் இருப்பேனா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் இருந்தது. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ரவி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களும் வந்துட்டு அடிக்கடி வந்து குழந்தைய பார்க்கறது, செக்அப் பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நானும் என் பேபியும் நல்லா இருக்கிறோன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தான்.